நினைந்து விட்டால் நெஞ்சு பொருட்கள் என்று பாடுகிறார். நல்லதோர் தீமை செய்து நலங்கன புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு வடிவோடு என்னை படைத்தார் என்று கேட்கிறார். அப்படிப்பட்ட பாரதிய ஒருத்தர் போய் கேட்கிறாரு, ஐயா பாட்டுக்கு ஒரு புலவரை எட்டயபுரத்து முண்டாசி கவி சங்கத்தில் ஒரு குழப்பத்தோட ஒரு சீடன் கேட்கிறார், ஐயா எதை கும்பிடுறது? எல்லாம் ஜாமியா இருக்கு, நிறைய கடவுள் இருக்கார், எதை கும்பிடலாம்? உடனே பாரதி சொல்கிறார், கேளப்பா சீடனே, கேளப்பா சீடனே, கழுதை ஒன்றை கீழான பன்றியினை தேவை கண்டு இரு கரமும் சிறமேற்கொண்டு சங்கர சங்கர என்று பணிதல் வேண்டும். எப்படி வைக்கிறாரு? கழுதையை கண்டியா கணக்கு. ஏன் கழுதையை கும்பிடணும்? கழுதைதான் பொது சமக்குது. நம்மளுக்கு அழுத்துக்குரியெல்லாம் கொண்டு போய் அது வெள்ளாதியை வச்சு வேக வச்சு சுத்தப்படுத்தி கொண்டாந்து கொடுக்குது, அதனால கழுதையை கும்பிடுறது. சரி, அடுத்து கீழான பன்றியினை அப்படின்னு பன்றியை சொல்லும் போது கீழானது ஒரு அடைமொழி போட்டாங்க. அப்ப கீழான பன்றினா என்ன அர்த்தம்? கழுதை மற்றவர்களுடைய அழுக்கை சுத்தம் செய்கிறது, பன்றி மற்றவருடைய அழுக்கை திங்கிறது, இருந்தாலும் பரவாயில்ல கும்பிடும் அப்படின்னாரு. அடுத்தபடியா தேவை கண்டு, தேவை கொட்டு தன்மை உடையது, தேவது தீயில் விழுந்தால் செத்தினால் எடுத்த பேரை வெய்கிற கொட்டலை போல் ஏழனும் பேசி தீங்கு துருப்போரை எழுகண்டாலும் பேசாதேன்னு விவேக சிந்தாமணி போது. இருந்தாலும் அவர் சொல்றாரு, தேவை கண்டாலும் எல்லாத்திலும் இறைவன் இருக்கிறார், மனத்தகத்தான் வாக்கில் உள்ளான் தலைமையிலான் எண்ணுகிற எண்ணத்திலே இறைவன் இருக்கிறான். அப்ப எண்ணம் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். அப்படி எண்ணத்தோடு 1008 கோயில் சிவன் கோயில்